டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. T20 ஃபார்மேட்டுக்கு இவங்கெல்லாம் தேவையா, நம்ம யங்ஸ்டர்ஸ் வச்சு போகலாம் பிசிசிஐ பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அப்போ வந்து கரெக்டாக ஒரு டெசிஷன் மாதிரி தெரிஞ்சுது. பிகாஸ் அவங்களாம் நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மளா போயிடணும், அதை 3 பேர் எடுத்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க கப்படிச்சப்பயே அவரோட கேப்டன்சியில் அவர் அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இதை விட அது இன்னும் பெட்டரான ஒரு ஃபேரவலாக அமைஞ்சிருந்திருக்கும்ல ஃப்ரம் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் சொல்கிறேன். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 பேர் நீங்க சொன்னீங்க. அந்த 3 பேர்ல ரோஹித் சர்மா அப்ப சொல்லியிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அப்ப பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல் இன் ஸ்டைல் ஒரு கப் அடிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு போயிருந்தாருன்னா இன் ஸ்டைல் டாப் கிளாஸா இருக்கும். இந்த 3 பேர்லயே ஃபிட்னஸ் கம்மியா இருக்கிறது ரோஹித் சர்மா. நீங்க சொன்ன 3 பேர்ல ஜடேஜாவும் வெரி வெல் ஃபிட், குவைட் ஃபிட். அண்ட் இந்த பக்கம் விராட் கோலி சூப்பர் ஃபிட், பிசிக்கலி சூப்பர் ஃபிட். ஓகே, பட் விராட் கோலியால இப்ப கூட நினைச்சா அதர் தேன் தட் பவுன்ஸ் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த ஒரு டிபேக்கல் தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல்லி ஃபிட் தான். அதையும் அவர் வந்து மாஸ்டர் பண்ணுவார் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா ஜடேஜாவும் ஃபார்ம்ல இல்லாததுனால மேபி அவர் வழி விடலாம் மீதி பேருக்கு எனக்கு தோணுது. பட் விராட் கோலி வந்து கண்டினியூ பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது.